ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி எப்படி செய்யணுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 2 பட்டை, 2 லவங்கம், ஒரு ஸ்டார் பூ, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 3 பச்சை மிளகாய், மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அதே மாதிரி புதினா ஒரு 2 கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு 2 கைப்பிடி, தயிர் ஒரு அரை கப்பு, வெங்காயம் 2 கைப்பிடி, தக்காளி 2 கைப்பிடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம். நான் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு ஊற வச்சு. அந்த மாதிரி 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம் வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் உருளைக்கிழங்கு கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம், முருங்கைக்காய் கொஞ்சம், கேரட் கொஞ்சம், நம்ம தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 2 லவங்கம், ஒரு ஸ்டார் பூ, 2 ஏலக்காய், பிரியாணி இலை 2, கொஞ்சம் புதினா போட்டுக்கிறேன், கொத்தமல்லி, நறுக்கி வச்ச வெங்காயம், நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நறுக்கி வச்ச தக்காளி 2 தக்காளி போட்டுக்கலாம். நல்லா தக்காளி வதங்கட்டும்.
தயிர் எதுக்குன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஒரு புளிக்காத தயிராக போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கிரேவி மாதிரி வரும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண வச்சிருந்த காய்கறியை வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், முருங்கைக்காய், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி வேணும்னா நீங்கள் பச்சை பட்டாணி போட்டுக்கலாம், பொற்கோலி போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருந்தோம், அந்த மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், ஊற வச்ச அரிசியை எடுத்துக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்ச அரிசி வடிகட்டி, தண்ணி வடிகட்டி நம்ம இதில் போட்டுக்கலாம். 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், 1.5 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாவ், சூப்பர். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1க்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு போதுமானு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வேணும்னா தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ 3 விசில் வச்சுக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 3 விசில் 2 நிமிஷம் விடலாம். 3 விசில் வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விசில் வரப்போகுது. ஒரு விசில் வந்துச்சு, இன்னும் 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விசில் அடங்கிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு கிளறிக்கலாம், ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
வெஜிடபிள் பிரியாணி நல்லா வந்திருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம இதை பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம புதினா லைட்டாக போட்டுக்கலாம், கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சடி, தயிர் பச்சடி, மிக்சர், மோட்டார் சேவ், ஒரு முட்டை, எக்கு வச்சுருக்கேன், பாயில்டு எக்கு. இப்போ இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு இது 4 விதமான சைடிஷோடு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம இப்போது சாப்பிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். கூட சைடிஷ் பார்த்திங்கன்னா மோட்டார் சேவ், ஒரு மிக்சர், வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்களே இந்த டிஷ்ஷை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் பிரியாணி நல்லாயிருக்கு. தயிர் பச்சடியோடு சேர்ந்து சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக வருது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ.